பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த வேளையில் கூட பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் உங்களை இன்றைக்கு ஆஸ்வதிப்பராக. இந்த பிரசங்கத்தோட தலைப்பு என்னவென்றால், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சொல்லி தான் தேவன் அதை குறித்து பார்ப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷம் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பவுல் பிலிப்பியர் சபைக்கு இதை எழுதுறார். ஏற்கனவே சொல்லிட்டார், ஏற்கனவே பலமுறை பேசிட்டார். இருந்தாலும் என்ன பண்றாருன்னா, மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்றேன், மறுபடியும். அப்ப அந்த வார்த்தையில் இருக்க ஒரு வல்லமை எனக்கு புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சொன்னதை கர்த்தர் ஞாபகப்படுத்துறான். கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து நடக்காததை குறித்து, முடியாததை குறித்து ஏங்கி சந்தோஷத்தை தொலைந்து போய் இருக்கிற உங்களை சிலரை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். சந்தோஷத்துக்காக ஏங்கி நிற்கிற உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. உங்க சந்தோஷத்தை தொலைச்சிடாதீங்க. வாழ்க்கையில எதை துளைத்தாலும் கண்டுபிடிக்கலாம், ஆனா சிலதை தொலைச்சிட்டா கண்டுபிடிக்க முடியாது. அது போலதான் சந்தோஷம். இது தேவன் கொடுத்த சந்தோஷம். கொடுத்த சந்தோஷத்தை என்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டீங்களோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, அன்னைக்கே, அதாவது உலகம் தர முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நீங்களும் அதை அனுபவிச்சீங்க. நிறைய பேர் சந்தோஷத்தையே வாழ்ந்தீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்க சந்தோஷத்தை பறித்தது. பண கஷ்டங்கள் உங்க சந்தோஷத்தை பறித்தது. கடன் பிரச்சனைகள் உங்க சந்தோஷத்தை பறித்தது. தேவையில்லாத சில பிரச்சனை நீங்க சிக்கி தவித்து உங்க சந்தோஷத்தை நீங்க தொலைச்சிட்டீங்க. தேவையில்லாத மனிதனுக்காக உதவி செய்து, சிலருக்காக சில சுருட்டி கையெழுத்து போட்டு, சிலருக்காக ஜாமீன் நின்று, சிலருக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணி உங்க சந்தோஷத்தை தொலைச்சிட்டீங்க. உங்க இச்சைனால சந்தோஷத்தை தொலைச்சிட்டீங்க. உங்க சுய ஒழுக்கையின்மைனால நீங்க சந்தோஷம் தொலைச்சிட்டீங்க. பரவாயில்ல, கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுற. நான் மறுபடியும் உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுப்பேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன். இப்ப என்னன்னா, சந்தோஷமா இருங்கள் அவர் சொல்றாரு. நான் கூட சொல்றேன், கேட்கறதுக்கு நம்ம நல்லதா இருக்கு. எப்படிங்க சந்தோஷமா இருக்குது? அதுக்கு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பதிலே கொடுக்குறேன். சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த காலை பொழுது, இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தை நீங்க எத்தனை முறை கேட்டாலும் சரி, உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் மலரும். காலை எப்படி உதிக்குதோ அது போல இந்த சத்தம் கேட்கும் போதெல்லாம் உங்க இருதயத்தோ சந்தோஷத்தை கர்த்தர் உதிக்க பண்ணுவார். அது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். சந்தோஷம் எங்க இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுகிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெப வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சந்தோஷம் எங்க இருக்கு அப்படின்னா, இங்கதான் இருக்கு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சந்தோஷமா இருக்க முதல் கவலைப்படாம இருக்கணும். நான் பாஸ்டர் இந்த மாதிரி பேசுறீங்க, கவலைப்படாம எப்படிங்க வாழ முடியும்? ஏசு சொல்லி கொடுத்தார், கவலைப்பட சொன்னா. அதாவது வார்த்தைகள் சொல்லுது, பட் இருதயம் ஏத்துக்க முடியல. இன்னைக்கு நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் தேவனுடைய வெளிப்பாடு, ஒரு திக்கு தரிசனத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கவலைப்படுறத ஸ்டாப் பண்ணு. கவலைப்பட மாட்டேன். நீங்க கவலைப்பட்டு என்ன வந்தது? உங்களுக்கு வியாதி வருது, பலவீனம் வருது, இதய கோளாறு வருது, குடும்பத்தில் சண்டை, இதெல்லாம் வருது. ஸ்டாப் பண்ணுங்க. உங்க கவலையெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. அழகான வார்த்தை சொல்லுது, நீங்கள் ஒன்று கவலைப்படாமல். கவலையை நிறுத்துங்க. ஒன்று. ரெண்டாவது, கவலையை நிறுத்திட்டீங்க சொன்னா அடுத்தது ஜெபத்தை ஆரம்பிச்சிருங்க. அவ்வளவுதான். கவலையை நிறுத்தினா தான் சில நேரத்தில் ஜெபமே வரும். ஜெபம் வருது, நின்று போயிடுது, வருது, நின்று போயிடுது. கவலையை மறந்து, அந்த வார்த்தையின் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க கவலை, கஷ்டம், பிரச்சனையை டெய்லியும் காலையில, மதியம், சாயந்தரம் உங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க தேவ சமூகத்துல பிரச்சனையை நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பொதுவாக சொல்லுவாங்க, நமக்குள்ள கவலையை யாருக்கிட்டே சொன்னா ஆறுதலா இருக்கும். மனுஷங்கிட்ட சொல்றத இவ்வளவு ஆறுதல் கிடைக்குது. அப்படித்தானே பெரியவங்க சொல்றாங்க, மனசுக்குள்ள கவலை வச்சுக்காத, கொட்டிடு, யாருக்கிட்டையும் சொல்லிடு. மனுஷங்க கவலையை கேட்டுட்டு என்னங்க பண்ண போறான்? மனுஷங்கிட்ட சொல்லத்தே கவலையை குறைக்குதுன்னா, உங்களை படைத்த ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, ஆமென், உங்களை உருவாக்கின ஆண்டவர்கிட்ட உங்க கவலைகள்லாம் நீங்க சொல்லும் பொழுது நிச்சயம் மிகப்பெரிய தேவ சமாதானம் உங்க இருதயத்தில் கர்த்தர் கொடுப்பா. இன்றைக்கு கர்த்தர் வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவனுடைய வெளிப்பாட சொல்றேன். கவலைப்படுறதை நிறுத்திட்டு ஜெபிப்பதை அதிகமாக்குங்க. கவலையை குறைங்க, ஜெபத்தை அதிகமாக்குங்க.
மறுபடியும் சொல்கிறேன், கவலையை குறைங்க, ஜபத்தை அதிகமாக்குங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்ணுவார். 7ஆம் வசனம், 4ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். சந்தோஷம் வந்துருச்சா? சந்தோஷம் வந்துருச்சா? எங்க வந்தது? நீங்க ஜெபிக்க கவலையை குறைச்சிட்டீங்க, ஜபத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. ஜபம் அதிகமாக 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 என்ன நடக்க தெரியுமா? கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். தேவ வசனம் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம், தேவனுடைய சந்தோஷம் உங்க குடும்பத்தில் வந்துடுச்சு. உங்க குடும்பத்தில் வந்துருச்சுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அற்புதமான இந்த வேலையில என் வார்த்தைகளை உங்களுக்கு முடிக்கிறேன். கர்த்தருக்குள்ள சந்தோஷம் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எது இருக்கோ இல்லையோ சந்தோஷமா இருங்க. பணம் எதனாலும் பரவாயில்ல, இல்லைனா பரவாயில்ல, சாப்பாடு இருக்கோ இல்லையோ, வாழ்க்கையில் எது இருக்கோ அது இருக்கு, இல்லாததை குறித்து ஏங்கி ஏங்கி உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் தூர தூக்கி போடாதிருங்கள். கர்த்தர் கொடுத்ததை வைத்து எதை கொடுத்தாலும் அது சந்தோஷங்க. ஆண்டவர் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் அது ஆசீர்வாதங்க. அவர் குறைய வைக்கிற தேவன் கிடையாது. அவர் இதுவரை உங்களுக்கு குறைய வைக்கலங்க. நீங்கள் ஒத்துக்கணுங்க, ஆமென் சொல்லிடுங்க. இதுவரை நான் தேவ வார்த்தை நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் இதுவரை எனக்கு தீமையை அவர் செய்யலை, இதுவரை எனக்கு அவர் கெடுதலை செய்யலை, இதுவரை எனக்கு அவர் ஒரு குறைய வைக்கல. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இல்லைங்க, நிறைய கஷ்டம் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு நிறைய போராட்டம் இருக்குது. ஆனால் நான் பிரச்சனை போராட்டத்தை பெருசாக பேசினா என் சந்தோஷம் தொலைஞ்சிடும். அந்த பிரச்சனை போராட்டத்தை நான் பேசாமல் கர்த்தர் செய்த நன்மைகளை நான் பேச ஆரம்பிச்சுட்டா உங்களுக்குள்ள சந்தோஷம் வந்துடும். அடுத்தவங்களை பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையோட குறைய பேசாதீங்க. அடுத்தவங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மையை பேசுங்க. கர்த்தர் உங்களை சுகமாக்கினாலும் அதை பற்றி பேசுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தினாலும் அதை பற்றி பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்தாலும் அதை பற்றி பேசுங்க. சந்தோஷத்தானா உங்கள் வீட்டுக்கு வந்துடும், உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்துடும். எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் இருதயத்தில் ஆளும். சந்தோஷம் இருதயத்தில் முதல்ல வரணும், அதுக்கப்புறம் தான் மற்ற இடத்துல பரவும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. சந்தோஷத்தை காத்துக்கொள்ளுங்க, சந்தோஷமாக இருங்க, ஜெபிங்க, விழித்திருங்க, விழித்திரு, ஜெபித்திரு, காத்திரு, ஜெயத்தை பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.